இன்றைக்கி நாம் சிறப்பான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். குரு பயிற்சி வருகிற 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 2024 மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் ஒரு வருடம் இருப்பார். இந்த ஒரு வருட காலம் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கிடலாம். ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ ரிஷபராசிக்கு ஜென்மத்திலே வரார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரத்துக்குமே இப்போ ஜென்ம குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பொதுவாக ஜென்ம குரு ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய அலைச்சல்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பார். ஆனால் குருவினுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கும் போது அது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ நாம் இந்த நல்ல விஷயங்களுக்காக நல்ல அலைச்சல்களை நம்ம எடுத்துக்கிடணும். நம்ம நிறைய அலைய வேண்டியது இருக்குது, நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையும் சுப செலவாக சுப அலைச்சலா அப்படின்னு நம்ம மாற்றிக்கிடும் போது நமக்கு எந்த விதமான ஒரு கடினமான ஒரு காலமாக இந்த காலம் தெரியாது. ஒரு ஆண்டு முழுவதுமே நிறைய நமக்கு சுப செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஆண்டு வருது. அதனால் ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமர் வனவாசம் போனதுக்கப்புறம் தான் நிறைய சாதனைகளை பண்ணார், நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்தார். அதனால் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அப்போ பதவி உயர்வு அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கும்போது நமக்கு திடீர்னு அதனுடைய ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் இதில் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அப்போ குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய, குழந்தை, அதிர்ஷ்டம், உபாசன தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய நன்மையான காரியங்களை குருவின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்போ நீங்கள் யாரெல்லாம் குழந்தை சம்பந்தமாக முயற்சியில் இருக்கீங்களோ, காதல் சம்பந்தமான முயற்சியில் இருக்கீங்களோ, சினிமா, அரசியல் சம்பந்தமான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமாக இருக்கும். அடுத்து திருமணத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 7வது வீட்டையே பார்க்கறதுனால சமூகத்தோடு உள்ள ஒரு தொடர்பையும் நல்ல ஒரு பரிசு பொருட்கள் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அப்போ நிறைய திருமணம் அப்படிங்கிற சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நல்ல வரன், யாரெல்லாம் ஆணாக இருக்கிறவங்களுக்கு பெண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கணவனையும் ஆணுக்கு நல்ல மனைவியையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போது, அல்லது அது சம்மந்தமான விஷயங்களில் முயற்சியில் நமக்கு ஒரு சரியான பாதையை இந்த ஆண்டு உங்களுக்கு காட்டுவார். அடுத்து குருவோட 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கிய பார்வையாக விழுது. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் யாரெல்லாம் முயற்சியில் இருக்கீங்களோ, பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கீங்களோ, அப்போ ஏன்னா ராமருக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. உங்களுடைய தசா புத்தி எல்லாம் நல்லபடியாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு பதவி உயர்வையும் நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலையும், ஏன்னா உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய விஷயம் 9ஆம் பாவம். யாரெல்லாம் தூரதேச பயணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே தூரதேச பயணத்துக்கான வாய்ப்புகளை கிடக்கும். ஆன்மீகத்தில் நல்ல ஒரு குருவை தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுக்கு நல்ல ஒரு குரு வருவாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்குது. குருவின் பார்வையின் மூலமாக நிறைய நன்மையான காரியங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் அத்தனையுமே இது நோக்கி வச்சுக்கிடும் போது உங்களுக்கு தேவையில்லாத சிரமங்களை உங்களால் குறைக்க முடியும். தவறான சிந்தனை, தவறான புரிதல் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த ஆண்டு ரொம்ப கடினமாக போக போகுது. ஏற்கனவே உங்களுக்கு ராகு பயிற்சி நல்ல ஒரு இடத்துல இருக்கார், சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். ஸோ எல்லாமே ரிஷபராசிக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு ராஜ கிரகங்கள் எல்லாம் கூடி உங்களுக்கு காத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் உங்களுடைய செயலையும் எண்ணத்தையும் சரியான திசையை நோக்கி நீங்கள் நகர்த்தும் போது வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லி குரு பயிற்சி பலனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.